அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க்கு 1:35 வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு நாள் சாயங்காலம் அமெரிக்கா சென்றிருந்த போதகர் டெலிபோன் காலுக்காக போன் பூத்துக்கு சென்றார். அமெரிக்காவின் ஏனைய பூத்துகள் போல அது இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. இரவு நேரமாகிக் கொண்டிருந்ததால் டைரக்டரியில் நம்பரை எடுப்பதற்கு வெளிச்சம் இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தார். அந்த பூத்தின் மேற்கூரை சுவரில் லைட் இருப்பதை பார்த்தார். ஆனால் அதை எப்படி ஆன் பண்ணுவது என்று அவருக்கு தெரியவில்லை. மங்கிக் கொண்டிருந்த நில ஒளியில் அவர் சிரமப்படுவதை பார்த்த வழிப்போக்கர், சார், அந்த பூத்தில் லைட் எரிய வேண்டுமென்றால் கதவை பூட்ட வேண்டும் என்றார். அவர் அந்த கதவை பூட்டியவுடன் லைட் உடனே எரிய ஆரம்பித்தது. அவர் தான் பேச வேண்டிய நம்பரை கண்டுபிடித்து போன் பண்ணி முடித்தார். பிரியமானவர்களே, இதே போலத்தான் பயங்கர பரபரப்பு நிறைந்த இந்த உலகத்தில் தேவனோடு உறவாட நம் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு சென்று கதவை அடைத்து ஜெபிக்கும் போதுதான் தேவனோடு எந்த இடையூறும் இல்லாமல் உறவாட முடியும். நமது தோல்வியான வாழ்க்கையில், சோர்ந்து போன சூழ்நிலையில், விரக்தியில் தேவனுடைய ஒளி உதிக்கும். முதலில் ஆப்பிரிக்காவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் தினமும் ஜெபிக்க நல்ல பழக்கம் வைத்திருந்தனர். அதிகாலையில் அடர்ந்த காடுகளுக்கு சென்று ஜெபிப்பார்கள். ஒவ்வொருவரும் வழக்கமாக ஜெபிக்க தங்களுக்கென்று தனி இடம் பிடித்து வைத்திருப்பர். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு காலையும் மாலையும் நடந்து போய் ஜெபிப்பதால் அந்த அடர்ந்த காட்டில் அவரவர் ஜெபிக்கும் இடம் வரைக்கும் ஒரு ஒத்தையடி பாதையே உருவாகி இருக்கும். ஒருவேளை யாராவது தொடர்ந்து சில நாட்கள் ஜெபிக்க வராவிட்டால் அந்த ஒத்தையடி பாதையில் காய்ந்த இலைகள் விழுந்தும் புல் முளைத்தும் அந்த பாதையை மூடிவிடும். அப்படி ஜெபிக்க வராத நபரை ஞாபகப்படுத்த மற்றவர்கள் அவரிடம், பிரதர், உங்கள் பாதையில் புல் முளைத்து விட்டது என்று நாசுக்காக சொல்லி அவர்கள் அநேக நாட்களாக ஜெபிக்காததை நினைவூட்டுவார்களாம். ஆம், என அன்பானவர்களே, நாம் பரமபிதாவோடு உறவாட நமக்கும் ஜெப நேரம் மிகவும் அவசியம். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது கிரமமாக ஜெபிக்கும் பழக்கம் வைத்திருந்தார். எத்தனையோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேயே இருந்த இயேசு தன்னை தனிமைப்படுத்தி வனாந்திரத்திலும் மலைகளிலும் இருட்டோடு எழுந்திருந்து பிதாவோடு உறவாடும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். ஆகவே அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் ஜெயமாயிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, வேலைப்பளுக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படியாவது நேரம் கண்டுபிடித்து உங்களை தனிமைப்படுத்துங்கள். தேவனோடு உறவாடுங்கள். இருளான உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து கொள்வீர்கள். ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறுவீர்கள். God bless you. Have a prayerful day.